இந்த மனுஷன் இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதுவும் கம்பளி கிம்பளிலாம் பயங்கரமாக இருக்கு. கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா? இதுக்கு தான் அவங்க அம்மையோட சேரவே விடுறதில்லை இவரை. அதோட சேர்ந்துட்டு இவர் வர வர கிளவை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏங்க என்ன சின்ன பொண்ணு? இங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளிரா இருந்துச்சா, அதான் ரூமுக்குள்ள படுக்க முடியல. நீங்க ஒருத்தர் தான் ஃபேன் அமத்த விட மாட்டேங்கிறீங்களே, அதான் சரி இப்படியே வந்து இங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் அப்படியே அனலா இருக்கவும் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சரி, அந்த கம்பளி எதுக்கு? அதான் சொல்லி என்ன சின்ன பொண்ணு, குளிரா இருக்கு, காலில் ஒரு மாதிரி மரத்து போனாவில் ஆயிடுது. அதனாலதான் சரின்னு அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏங்க உங்களுக்கு என்ன வயசாயிட்டு இப்படி கம்பளி எடுத்துட்டு வந்தேன் கும்பளி எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிய? அதை விடு, இப்போ எதுக்கு நீ என்ன தேடி வந்தா எங்க காணியில? ஏங்க இங்க பாருங்க. ஏங்க வாயை பொழந்து பாக்குறிய? அம்மா, கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எதுக்கு சின்ன பொண்ணு இப்படிலாம் வித்த காட்டிட்டு கிடக்கா? சும்மா தாங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்லு சின்ன பொண்ணு. சொல்லுவேன், ஆனால் திட்டக்கூடாது. நீ என்ன சொல்லி நான் என்னைக்கும் உன்னை திட்டிருக்கேன் சொல்லு. நீ எதை சொன்னாலும் சரி சரின்னு தான் கேட்கேன். அதுக்கு தான் எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி சாவியே. சும்மா வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்கண்ணே. என்னைக்கு நான் சொன்னதை சரின்னு சொல்லியிருக்கியே நீங்க? சரி அம்மா சொல்லு. ஏங்க இன்னைக்கு நியூ இயர்ல ஆமா. நம்ம சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு. வீட்டிலையும் எல்லாத்தையும் வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தானே? ஆமாம்மா, இப்ப அதுக்கு என்ன? அப்படியே நான் வெளியே போயிட்டு வரட்டாங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு. இப்பதான் எங்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, மறுபடியும் தூண்டி விடாத. ஏங்க எங்க ப்ளீஸுங்க, போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஓடி வந்துடுவேன். எதுக்கு சின்ன பொண்ணு? நியூ இயர் அதுவும் அடுத்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க கூடாது. வருஷ தொடக்கத்திலேயே அப்படி போனா நல்லாயா இருக்கு? ஏங்க இப்படி பேசுறிய? உங்க அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே வர வர. வருஷ தொடக்கத்திலேயே இப்படி கட்டுப்பாடு போட்டீங்கன்னா நீங்களாம் எங்கிட்டாக்கி என்னைய வருஷத்துல இருக்க மிச்ச நாள்லாம் போடுவிய? இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க அம்மா தூங்குனாவளா தூங்குனான்னு கூட தெரியல. இப்பதான் சர்ச்சில் இருந்து வீட்டுக்கே வந்திருக்கோம். பேசாம போய் படுத்துரு சொல்லிட்டேன். ஏங்க ப்ளீஸுங்க. எனக்கு உனக்கு விடக்கூடாதுன்னா இல்ல சின்ன பொண்ணு. அம்மா வந்தா இயேசுவாவை புரிஞ்சுக்க. ஏங்க உங்களுக்கு நான் போறதுல பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் கொஞ்ச நேரம் இப்படி அனல்ல உட்காந்துருப்பேன். அந்த ஆளு தூக்கம் வந்தா இப்படியே படுத்து தூங்குவேன். இல்லையா, உள்ள போய் படுத்து தூங்கணும்னு தோணுச்சுனாலும் அங்க போய் தூங்குவேன். அவ்வளவுதான். மித்தபடி நீ இங்க இருந்தாலும் சரி, இல்ல ஊர் சுத்த போனாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அம்மா வந்தா என்னால சமாளிக்க முடியாது சின்ன பொண்ணு. இத்தனை நாளும் உனக்கு சமாளிச்சு சமாளிச்சு திட்டு வாங்கினதெல்லாம் போதும். வருஷ பிறப்பு அதுவும் என்னால திட்டு வாங்க முடியாது சொல்லிட்டேன். அப்ப நான் போன உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இல்ல சின்ன பொண்ணு. அப்ப சரிங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எலும்பு சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்கா? ஏங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கங்க. வருஷத்துல முத நாள் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில போனா நல்லா இருக்கும்ல? அப்பதான் வருஷம் பூரா நான் எப்படி ஊர் சுத்திட்டே தெரிய முடியும். நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. நீ ஊர் சுத்துறதுக்கு என்கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கிய என்ன? நல்லா இருன்னு சொல்லுங்களாம். ஆசையெல்லாம் தீர்த்துக்குவாரு. எவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு இப்படி குனிஞ்சே கிடக்குது உங்க காலில் விழுகிறதுக்கு? நல்லா இரு நல்லா இரு. எழுந்துரு. சரிங்க, இப்போ நான் போயிட்டு வரட்டா? சரி போ. எப்படியும் நல்ல நாள் அதுமா எங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட போறோம் தெரிஞ்சு வச்சு. வர்க்கீஸு. அண்ணா அலறிடுச்சு. ஏல வர்க்கீஸு. என்னம்மா? எங்கெல்லாம் கிடக்கிய பொண்டாட்டியும் புருஷனும்? பிள்ளைங்க அழுதுட்டு கிடக்கு. எங்கெல்லாம் போனி தொலைஞ்சிய? இங்கதாம்மா இருக்கோம். ஏன்? ஏன்னா அந்த மழை மாட வர சொல்லல, பிள்ளை அழுதுட்டு கிடக்கு. சொல்லியம்மா. இவைய இப்படி பாக்கா? ஏன் சின்ன பொண்ணு முறைக்கா? ஏங்க உங்களோட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் வெளியே போறேன்னு. இந்த வர சொல்றேம்மா அப்படின்னு கத்துறிய? போ சின்ன பொண்ணு, சில்ல அழியலாம்ல. ஏன் நீங்க போங்க. நான் ஒத்தைக்கு தான் அவளை பெத்தனா? நீங்க தானே அவளுக்கு அப்பா. போங்களாம். போய் என்ன ஏதுன்னு பாருங்க. போ சின்ன பொண்ணு, போய் என்னன்னு பாரு. நீ என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டாக்கி அப்புறமா நீ வெளியில போனாலும் அம்மா என்ன ஏதுன்னு ஒன்னும் கேட்க மாட்டாவ. கிளவி கிளவி என்ன நிலை நிக்குது. எங்கேயாச்சும் போனா மூக்கு வேர்த்திரும் போல் இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு வேலையை கரெக்டா வச்சிருக்கு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. சரி போ சின்ன பொண்ணு, புலம்பிக்கிட்டே நிக்காத. இங்க இருங்க. போயிருங்க. சொல்லிட்டேன். நியூ இயர் அதுமா மனசுல வெறியேத்தி தானே பாக்கிருக்கிய? சரி சரி போ. நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் உன்னை போன்னு சொல்லிட்டேன். அப்புறமா சின்ன அழுது இருக்கா. நல்லா சொல்லுவார் நியாயம். சரி போ சின்ன பொண்ணு.
ஏல வர்க்கீஸு என்னம்மா? ஏல புருஷன் முன்னாடியும் சேர்ந்து என்ன சோதிக்கையால சரியே. ஏம்மா என்னாச்சு? ஏல அந்த மலை மாட வர சொல்லி எவ்வளோ நேரம்ல ஆகுது, இன்னும் கிடந்து என்னால பேசிட்டு கிடக்கிய. அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு. நான் போய் ஒரு வயசானவ உறங்க வேண்டாமா, இப்பயே நீங்க பெத்து போலதா பாத்துக்கிட்டே இருக்கவா. ஏம்மா இப்பதாம்மா சின்ன பொண்ணுகிட்ட சொன்னேன் இந்த வாரேன்னா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நல்லா வருவா சீலிப்பி. பரட்டா எது? இல்லத்தே, ஜில்லு அழியால நான் வரட்டான்னு கேட்டேன். அது உங்கள் காதில் மாற்றி விழுந்துட்டு. முழு நல்லா மாத்தி முழு சொல்லியாலே நல்ல காரணம். வா வந்து பிள்ளை எடு, நான் போய் படுத்து உறங்கட்டு. தூங்கவே விட மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. வந்து கூப்பிடுவிய தூக்குவியன்னு பார்த்தா ஒருத்தர் வர காணோம். ஏங்க என்ன சின்ன பொண்ணு? கிழவிக்கு வாயை பார்த்தீங்களா? இப்படி தாங்க முதல்ல மாதிரி எப்போ பார்த்தாலும் வாயை திறந்துக்கிட்டே இருக்கு என்கிட்ட. சும்மா இரு சின்ன பொண்ணு, எங்க அம்மா இல்ல. உடனே வந்துருவார் இவர் சப்போர்ட்டுக்கு. அம்மா இல்ல சும்மா இல்லைன்னுக்கிட்டு. இதே கிழவி தானங்க சொல்லுச்சு பெத்து மட்டும் போடு நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ எப்படி அப்படியே மாற்றி பேசுதுன்னு பார்த்தீங்களா? கிழவிய என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. உனக்கு என்ன, நீ வாடு பெத்து போட்டு ஊர் சோவார தானே போக போறா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுச்சு. இப்போ என்னன்னா எப்படி மாற்றி மாற்றி பேசுது கிழவி. கிளவி கிளவி சொல்லாத சின்ன பொண்ணு. அண்ணா மூஞ்சிய மாற்றியாச்சா, இனி வெளியே போன மாதிரி தான். எப்பவும் வெளியில தானே சின்ன பொண்ணு சொல்லியா? என்னைக்காச்சும் வீட்டுக்குள்ள இருக்கணும் உனக்கு இருந்திருக்கா? ஏங்க நான் வீட்டில் இருந்ததே இல்லையா? வெறி ஏத்தாத சின்ன பொண்ணு, சொல்லிட்டேன். வர்க்கீஸு என்னம்மா? என்னல மகாராணி வந்து கையிலேருந்து வாங்குவாவளா வாங்க மாட்டாவளா? ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கியே. இந்த வாரம்மா. இந்த கிழவியால் இவர் நம்மளை போக விட மாட்டார் போலயே. கிழவிக்கு எப்படிதான் மூக்கு இருக்குமோ தெரியல. புடியிலவும் பிள்ளைய, நான் போய் கொஞ்ச நேரம் உறங்கட்டு. காலையில் எந்திரிச்சு ஒன்றும் சமைக்கவே மாட்டா, கொண்டாடவே மாட்டா. நான் தான் அதையும் செய்யணும். புடியில நான் போய் தூங்கட்டு. தாங்கம்மா. சரிம்மா சில்ல, நான் பாத்துக்கிறியே, நீங்க போய் உறங்குங்க. சரியில்ல, மகாராணிய வீட்டிலேயே இருக்க சொல்லு. போய் ஒழுங்கா படுத்து தூங்க சொல்லு. காலையில் வெள்ளம் எந்திரிச்சு சமைக்கணும். சரிம்மா. சரி, இவள ஒரு பொம்பளையா? இவளை சொன்னதுக்கு அப்புறமும் சூறு கட்டு போய் நிற்கிறா. சூறு கட்டவா? எங்க ஏன் சின்ன பொண்ணு? போலாமா? இப்போ நீ எங்க போறா? வெளியேங்க சொன்னேன்ல, வெளியே போயிட்டு வாரேன். மரியாதையா வீட்டுல இருந்துட்டு பாத்துக்க. என்ன சோதிக்காத சொல்லிட்டேன். ஏங்க நீங்க தானே போச்சோனிய, இப்போ என்ன அப்படியே மாத்தி பேசுறிய? சின்ன பொண்ணு சோதிக்காத. அம்மா சொன்னதை கேட்டேல, எங்கேயும் வெளியே போக கூடாது, காலைல வெள்ள நந்திக்குன்னு வேற சொல்லிக்காவ. பேசாம உள்ள போய் படுத்துட்டு சொல்லிட்டேன். ஏங்க அதெல்லாம் நான் எந்திரிச்சிருவேங்க. அதுதான் கிளம்பி சொல்லிட்டு போதுன்னா நீங்களும் சேர்ந்துல இப்படி பண்ணிட்டு இருக்கிய. பாரு சின்ன பொண்ணு, சில்ல அழுதுகிட்டே கிடக்கா. அம்மா அம்மானு தான் அழுகியா. நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா சமாதானம் ஆக மாட்டா. மரியாதையா வந்து சில்ல உரக்காட்டிட்டு எங்கனாலும் ஊருக்கு கிளம்பி போ. என்ன எதுக்கு வந்து இப்படி பக்கத்துல நிக்கா? கொடுங்க, நான் போய் உரக்காட்டிட்டு கிளம்பட்டு. இயாத கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா என்னவா? போயிருங்க சொல்லிட்டேன். அம்மையை பார்த்தது என்ன வெடி வெடிக்காரு. சின்ன பொண்ணு நொல்ல கண்ணுன்னு ஏதாச்சும் வேலை பார்க்கறதுக்கு கூப்பிடுங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு. ஏட்டி உனக்கு என்ன, உங்கள் அப்பனோட இருக்க மாட்டியோ? அழுதுகிட்டே கிடக்கா அம்மா அம்மான்னு. கையில் தூக்கி வச்சுட்டு வாட்டி விளையாடுவோன்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு நாள் வரமாட்டா. எங்கேயாச்சும் வெளியே போவோன்னு கிளம்போதான் இவளுக்கு ஓவியமாக ஆளுக வரும். வா இனி எங்கிட்டு வெளியே போக, உன்னை கொண்டே உரக்காட்ட தான் நேரம் இருக்கும். என்ன பிறவியோ?